தமிழக சட்டசபையில் நடைபெற்ற தவேக அரசு மீதான நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பில் காங்கிரஸ் சார்பில் தவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் கூடிய தமிழக சட்டசபை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்துமாறு முன்மொழிந்தார். இதனைத் தொடர்ந்து முதலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார், வெறுப்பு அரசியல், மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கும் சக்திகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தவேகவுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார். இந்த ஆதரவு அரசியல் லாபத்திற்கான ஆதரவு அல்ல. இது ஜனநாயகத்தை பாதுகாக்கும் ஆதரவு. இது தமிழக மக்களின் தீர்ப்பை மதிக்கும் ஆதரவு. இது தமிழ்நாட்டில் பாஜகவின் மறைமுக ஆட்சி அனுமதிக்க கூடாது என்ற உறுதியின் அடிப்படையிலான ஆதரவு. தமிழகம் எப்போதும் மதசார்பற்ற அரசியலின் மண். இந்த மண் வெறுப்பு அரசியலை ஏற்றுக்கொண்டதில்லை. மதத்தின் பெயரில் மக்களை பிரிக்கும் அரசியலை ஏற்றுக்கொண்டதில்லை. மொழி ஆதிக்கத்தையும் ஒரே கலாச்சார அரசியலையும் தமிழக மக்கள் தொடர்ந்து நிராகரித்துள்ளனர். இந்த தேர்தலிலும் அதே மக்கள் மீண்டும் நிரூபித்துள்ளனர். பெரிய கனவுகளுடன் தமிழகத்தில் காலூன்ற முயன்ற பாஜக இன்று ஒற்றை உறுப்பினராக மட்டுமே இந்த அவையில் உள்ளது. அதுவே தமிழக மக்களின் தீர்ப்பு. தமிழக சட்டசபையில் நடைபெற்ற தவேக அரசு மீதான நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விசிக சார்பில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் கூடிய தமிழக சட்டசபை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்துமாறு முன்மொழிந்தார். இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அளிப்பதாக சட்டசபையில் தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் செல்லசுவாமி, தவேக தலைமையிலான அரசு ஏழை எளிய மக்களுக்காக திறம்பட செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் வன்னியரசு தெரிவித்தார். அதேபோன்று தமிழகத்திற்கு ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய வரிவாயில் உரிய பங்கு கிடைப்பதிலும் பேரிடர் நிவாரணம் மற்றும் கல்விக்கான நிதி உள்ளிட்டவைகளை பாரபட்சமின்றி கேட்டு பெறுவதிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த அரசுக்கு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதோடு மேலும் இந்த அரசாங்கம் மதசார்பின்மை, எளிய மக்களை உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, கூட்டாட்சி, சமூக நீதி கோட்பாடுகளை உயர்த்தி பிடிக்கவும், தமிழக சட்டமன்றம் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படும் மரபுகளையும் மாண்புகளையும் உயர்த்தி பிடிக்கவும், ஏழை எளிய உழைப்பாளி மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற வகையில் திறம்பட செயல்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்து இந்த அரசுக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்து உட்கார்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் கல்வி, சுகாதாரம், தொழில் வளர்ச்சி ஆகியவற்றில் முதலிடம் வகிக்கும் தமிழ்நாட்டை பிற துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் மாநிலமாக மாற்ற வேண்டும். கடந்த திராவிட மாடல் அரசு, திமுக அரசு முன்வைத்த காலை சிற்றுண்டி திட்டம், மகளிருக்கான உரிமை திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் முதல்வன் திட்டம் இந்த ஆட்சியிலும் தொடர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அதேபோல நம்முடைய அரசு சிங்கப்பெண் படை, போதைப்பொருள் தடுப்பு படை, மதுக்கடைகள் மூடல், அதாவது பேருந்து நிலையங்கள், பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள், இந்த பகுதியில் இருக்கின்ற மதுக்கடைகள் மூடல், இந்த 3 முக்கியமான முன்னெடுப்பை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். 2 யூனிட் மின்சாரம் 5 ஆண்டுகளும் தொடர வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். தவேக தனது ஆட்சியை தக்க வைக்க குதிரை பேரம் நடத்தியதாக வரும் குற்றச்சாட்டுகள் வேதனை தருவதாக தமிழக சட்டசபையில் தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் உரையாற்றிய தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த், 717 மதுக்கடைகளை மூடிய அறிவிப்பு, பெண்களை பாதுகாக்கும் சிறப்பு படை, மீனவரை பாதுகாக்கும் அறிவிப்பு ஆகியவை வரவேற்கத்தக்கது என தெரிவித்தார். தொடர்ந்து தவேக தனது ஆட்சியை தக்க வைக்க குதிரை பேரம் நடத்தியதாக வரும் குற்றச்சாட்டுகள் வேதனை தருவதாக தெரிவித்த அவர், முதலமைச்சர் விஜயை சந்திக்க அன்று முகத்தை மூடி வந்தவர் யார் என்பதை முதலமைச்சர் விஜய் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதே போல முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னாரு, இங்க முகம் மூடி யாரும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அனைவருக்கும் ஒரு வெளிப்படையான ஆட்சி தான் செய்வோம் என்று. அப்படி இருக்கையில் முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதற்கு காரணம் குதிரை பேரம் என்றால் இதைவிட ஒரு தலைகுனிவு இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் எதுவுமே கிடையாது. நிச்சயம் முதல்வர் அதற்கு
பதில் சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். திமுக தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழக சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தாவேக ஆட்சியை 65% மக்கள் நிராகரித்துள்ளனர் என்றும் 118 உறுப்பினர்களை கொண்ட கட்சியோ கூட்டணியோ தான் ஆட்சி அமைக்க முடியும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து தனது வெற்றி மீது நம்பிக்கை இல்லாமல் விஜய் 2 இடங்களில் போட்டியிட்டதாக விமர்சித்த அவர், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, IUML கட்சியினர் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்ததாக விளக்கமளித்தார். மேலும் அதிமுக MLAக்கள் 2ஆக பிளவுபட்டுள்ளனர் என தெரிவித்த அவர், தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பை திமுக புறக்கணிப்பதாக தெரிவித்தார். இப்படி MLAக்களை எல்லாம் கடன் பெற்று ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் தான் அளித்துள்ள போலி வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே முந்தைய அரசு, அதாவது எங்களுடைய அரசு, வளர்ச்சிக்காக பெற்ற கடன் குறித்து தவறான கருத்துக்களை தந்து மக்களை இன்னைக்கு திசை திருப்ப முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். பெரும்பான்மையும் இல்லாத, அரசியல்ல அடிப்படை நேர்மையும் அல்லாத இந்த அரசு நல்லாட்சி தரும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடணும்னு மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க நான் பதிய வைக்க விரும்புகிறேன். உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டோமோன்னு இன்னைக்கு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு பெரும்பான்மையை நிரூபித்து வெற்றி பெற்றது. தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு 144 MLAக்கள் ஆதரவுடன் பெரும்பான்மையை நிரூபித்து வெற்றி பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் விஜய், நம்பிக்கை தீர்மானத்தை வெற்றி பெற செய்த அனைவருக்கும் நன்றி என்றும், சாமானிய மக்களின் அரசாக தாவேகா செயல்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து சிறுபான்மை அரசு என விமர்சித்தால் மகிழ்ச்சியே என்று கூறிய அவர், இது சிறுபான்மை மக்களை பாதுகாக்கும் அரசு என்றும், சாமானியர்களுக்கான ஜாதி மதம் கடந்த அரசு என்றும் தெரிவித்தார். தீர்மானத்தை வரவேற்றதோடு மட்டுமல்லாமல் மதசார்பற்ற அரசுக்கான ஆதரவு என கூறினார்கள். நிச்சயமாக இந்த அரசு மதசார்பற்ற அரசாகத்தான் செயல்படும் என்கிற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைத்த தலைவர்கள் வழிகாட்டிய கொள்கைகளிலிருந்து இம்மி அளவு விலகாமல் நிச்சயமாக இந்த ஆட்சி நடைபெறும். எனவே நான் மொழிந்துள்ள இத்தீர்மானத்தை மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, முதலமைச்சரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ரதன் பண்டிட் நியமிக்கப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் இந்த உத்தரவை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்றது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான வாக்குகளுடன் வெற்றி பெற்ற விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு பெரும்பான்மையை நிரூபித்து வெற்றி பெற்றது. இந்த வாக்கெடுப்பின் போது முதலமைச்சரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ரதன் பண்டிட் நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்புகள் எழுந்தது. மேலும் தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்த கட்சிகளும் ரதன் பண்டிட் நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தமிழ்நாடு அரசு ரதன் பண்டிட் நியமிக்கப்பட்ட உத்தரவை திரும்ப பெற்றது. மேலும் விஜயின் ஆஸ்தான ஜோதிடருக்கு அரசியல் பொறுப்பு அளிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்த நிலையில் இந்த உத்தரவை திரும்ப பெறுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கிளீன் பாலிடிக்ஸ் செய்வதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் டர்ட்டி பாலிடிக்ஸ் செய்வதாக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைய திமுக தடையாக இருக்காது என்ற தனது நிலைப்பாட்டிற்கேற்ப திமுகவினர் நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருப்பதாகவும், அதேபோன்று திமுகவின் தோழமை கட்சியினரும் வெளிநடப்பு செய்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இடதுசாரிகள், விசிக மற்றும் முஸ்லீம் லீக் கட்சியினர் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் தாவேகாவிற்கு ஆதரவாக வாக்களித்திருப்பதை மதிப்பதாகவும் குறிப்பிட்ட அவர், பிளவுபட்ட அதிமுக எனும் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க முயற்சி செய்து அதிமுக உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி கிளீன் பாலிடிக்ஸ் செய்வதாக கூறி ஆட்சிக்கு வந்துவிட்டு இதுபோன்ற டர்ட்டி பாலிடிக்ஸை தாவேகா செய்து வருவதாகவும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.